மக்கள் ஆதரிக்கிறதுக்கான பாயிண்ட் என்ன? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் தான் மாற்றத்தை கொண்டு வர போறேன் அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்றாரு. 2வது பாயிண்ட் ஊழலற்ற ஆட்சியை நான் கொடுக்க போறேன். ஸோ இன்னொன்னு சிறுபான்மையினரோட வாக்கு பாஜகவுக்கு ஒருபோதும் சிறுபான்மையர் தலித்துகளோட ஓட்டு போகாது. ஸோ அந்த ஓட்டும் விஜய் அவர்களுக்கு போகும். ஸோ இந்த அதிருப்தி பூரா அதிமுக பாஜக கூட்டணி அதிருப்தி பூரா எங்க போகும்? விஜய் அவர்களுக்கு போகும் அப்படின்றதா எதிர்பார்க்கப்பட்டது. ஸோ அந்த ஓட்டை தேவையில்லாம வாண்டடா நம்மளே நம்ம கூட்டணிக்குள்ள பொது வெளியில எல்லாருக்கும் தெரியற மாதிரி பாஜக அதிமுக விஜய் அப்படின்னு கூட்டணி வைக்கும் போது அந்த ஓட்டு பூரா நம்ம இழக்க வேண்டிய நிலைமை வரும் அப்படின்றது பாஜக கண்கூட பார்த்தது. நம்மளுமே இப்ப சமீபத்துல தாவேகா தொண்டர்களே என்ன கமெண்ட் போட்டாங்கன்னா, விஜய் அவர்கள் ஒருவேளை பாஜக கூட கூட்டணி வச்சா என்னுடைய ஓட்டு விஜய் அவர்களுக்கு இல்ல, நான் விஜய் ரசிகர் தான், தாவேகாவை விரும்பி தான் தேர்ந்தெடுக்கிறேன், ஆனா பாஜக கூட கூட்டணி வச்சா ஓட்டு போடுற அளவுக்கு முட்டாள் நாங்க இல்ல அப்படின்ற கமெண்ட்ஸ்லாம் இப்ப நடுவுல தாவேகா தரப்புல இருந்தே வந்தது. அது மட்டும் இல்லாம இந்த சிபிஐ கிட்ட போய் வழக்கு மாட்டின உடனே எல்லாரும் முடிவுக்கு வந்துட்டாங்க, ஓகே இவர் பிஜேபி கிட்ட சரண்டர் ஆயிட்டாரு அப்படின்ற மனநிலை வந்துச்சு. ஸோ இந்த ரியாக்ஷன் வந்துதான் பாஜகவுக்கு என்ன, அதாவது அமித்ஷா அவர்களுடைய முடிவு என்னன்னா,